பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணி இறக்கத்தை ரத்து செய்து அரசாணை வெளியிட்டிருக்கிறது தமிழக அரசு. வருவாய்த்துறை அலுவலர்களின் 10 அம்ச கோரிக்கைகளில் பிரதான கோரிக்கை இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டம் நடத்தி வந்த நிலையில் குறைந்தபட்சம் 5 கோரிக்கைகளை நிறைவேற்றினால்தான் போராட்டத்தை கைவிடுவோம் என்று அவர்கள் கூறி வந்த நிலையில் தற்போது இந்த தமிழக அரசின் அரசாணையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஸ்ரீதர் இணைகிறார். ஸ்ரீதர், என்ன விவரம்? வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகிறார்கள். குறிப்பாக கடந்த 13ஆம் தேதி மாவட்ட தலைநகரில் உண்ணாவிரத போராட்டம், 22ஆம் தேதி அனைத்து அலுவலகத்தையும் புறக்கணித்து காத்திருப்பு போராட்டம். இந்த 2 போராட்டத்திலும் அரசு அவருடைய 10 அம்ச கோரிக்கை செவிசாய்க்கப்படாத காரணத்தினால் 27ஆம் தேதி முதல் காலைவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார். குறிப்பாக தமிழகம் முழுவதும் 14,000 பேர் இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட காரணத்தினால் பணிகள் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்று 3ஆம் நாளாக இந்த போராட்டம் தொடரும் காரணத்தினால் பல்வேறு விதமான பணிகள் பாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த 10 அம்ச கோரிக்கை என்னவென்றால், துணை வட்டாட்சியர் பட்டியலில் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணையை உடனே வெளியிட வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி இந்த போராட்டம் என்பது இன்று 3ஆம் நாளாக தொடர் வேலைநிறுத்தமாக ஈடுபட்டு வருகிறார்கள். இந்நிலையில் தான் தற்போது அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக முதல் கோரிக்கையான இந்த துணை வட்டாட்சியர் பட்டியல் திருத்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்டுள்ள பட்டதாரி அல்லாத அலுவலர்களின் பணியிறக்க பாதுகாப்பு அரசாணை தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் அவர்கள் அந்த 10 அம்ச கோரிக்கையில் குறைந்தபட்சம் 5 கோரிக்கையாவது நிறைவேற்றினால்தான் எங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை கைவிடுவோம், இல்லை என்றால் போராட்டத்தை தொடர்வோம் என அறிவித்து தமிழகம் முழுவதும் இன்று 14,000க்கும் அதிகமான தமிழ்நாடு வருவாய்த்துறை அலுவலர் சங்கத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். கடலூரை பொறுத்தவரைக்கும் 500க்கும் மேற்பட்டோர் இந்த போராட்டத்தில் ஈடுபடும் காரணத்தினால், குறிப்பாக வட்டாட்சியர் முதல் உதவியாளர்கள் வரை இந்த போராட்டத்தில் ஈடுபடும் காரணத்தினால் பல்வேறு விதமான அரசு பணிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் தான் தமிழக அரசு ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றுவதாக அரசாணை வெளியிட்டிருக்கிறது. ஆனால் அந்த அரசாணை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, எங்களுக்கான கோரிக்கை 5வது நிறைவேற்றப்பட வேண்டும் என்று அந்த நிர்வாகிகள் தெரிவிக்கிறார்கள். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ஸ்ரீதர்.